7th standard max term 1 second chapter மெஷர்மெண்ட்ஸில் ஏரியா ஆஃப் ட்ரெப்பேசியம் பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரெப்பேசியம் அப்படின்னா ஃபார்முலா என்னது? ஆஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஆஃப் ஹைட் எதனுடைய ஹைட் பார்க்கணும்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ட்ரெப்பேசியம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் பேரலாக இருக்கும், இந்த ரெண்டு சைடும் பேரலாக இருக்காது. ஏதாவது ஒரு 4 சைட்ஸில் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கும், இன்னொரு ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்காது. பேரலாக இருக்கிற சைட்ஸை தான் ஏபின்னு எடுக்கணும், அதுக்குள்ள டிஸ்டன்ஸை தான் ஹைட்டுன்னு எடுக்கணும். ஃபார்முலா என்னது? 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. 1/2 ஹாஃப்னு சொல்லலாம். இப்போது 2வையும் ஹைட்ஸுங்கிற மெஷர்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணலாம். இந்த ஏபியை டக்குன்னு 2வை கொண்டு பி கேன்சல் பண்ணக்கூடாது. ஏயையும் பியையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஹைட்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2வால் டிவைட் பண்ணணும். இதுக்கு மீனிங் இதான், ஆஃப் இன்ட்டு ஹைட்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏபிக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்துக்கணும், அப்போ தான் கொஸ்டினில் என்ன கொடுத்தாலும் புரிஞ்சுக்க முடியும். பேரலல் சைட்ஸ் தான் ஏபி, அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஹைட்டு. First example, find the area of trapezium whose height is 14 cm and the parallel sides are 18 cm, 9 cm of length. Parallel sides 18, 9 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி தானே 18, 9 வரும், height 14. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரெப்பேசியம் ஃபார்முலா என்னது? ஆஃப் இன்ட்டு ஹைட்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும், ஏபியையும் ஹைட்ஸையும். ஆஃப் இன்ட்டு ஹைட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்? 14, A 18, B 9. 18ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 27. இந்த 2வை கொண்டு 14ஐ மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும், 7 2s are 14. இந்த 2வை கொண்டு 18ஐ கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா 18ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணலாம். 18ஐயும் 9ஐயும் கேன்சல் பண்ணிவிட்டு ஆட் பண்ண என்ன வரும்? 27. ஆனால் 27 2வால் டிவைட் பண்ணால் பாயிண்டில் வரும், ஏன்னா இது ஆட் நம்பர். ஈவன் நம்பர்ஸ்னால் 2வால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ 2வையும் 14ஐயும் கேன்சல் பண்ணால் 7, 27. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 189. அப்போ இதான் ஆன்சர். யூனிட் கண்டிப்பாக போடணும். ஏரியா அப்படின்னா ஸ்கொயர் யூனிட் போடணும், வெறும் சென்டிமீட்டர் மட்டும் போடக்கூடாது. ஸ்கொயர் யூனிட் இல்லைனா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்படியும் போடலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், parallel sides of trapezium என்ன கொடுத்துருக்கு? 23, 12 கொடுத்துருக்கு. அப்போ A 23, B 12. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 9. அப்போ ரெண்டு பேரலைலுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஹைட்டுன்னு பார்த்தோம். அப்போ ஹைட் 9 cm. ட்ரெப்பேசியம் ஃபார்முலா எழுதியாச்சா? சப்ஸ்டியூட் பண்ணோம். ஹைட் என்னது? 9. ஏபி என்னது? 23, 12. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 35. இந்த 2வையும் 12ஐயும் கேன்சல் பண்ணக்கூடாது. 2வையும் 9ஐயும் வேணால் கேன்சல் பண்ணலாம். இப்போ 9 ஆடுங்கிறதுனால கேன்சல் பண்ணால் பாயிண்டில் வரும். ஸோ 23 and 12ஐயும் ஆட் பண்ணால் 35. 35ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 35, 9 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 4s are 45, 4, 3 9s are 27, 27 + 4 31. அதை 2வால் டிவைட் பண்ணணும். 1 2 is 2, 1 2 is 2, 5 2s are 10, 7 2s are 14.5. அப்போ இந்த ஆன்சர் கிடச்சிட்டா? இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம், ஏரியா எழுதியாச்சு. 157.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். யூனிட் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர், ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஏரியா ஆஃப் ட்ரெப்பேசியம் கொடுத்தாச்சு. லென்த் ஆஃப் இட்ஸ் பேரலல் சைட்ஸ். பேரலல் சைட்ஸோட லென்த்து கொடுத்துருக்கிறதுனால இது ஏ, இதை பி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னா ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது ஏரியா ஆஃப் ட்ரெப்பேசியம் என்னது? ஆஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அது 828 போட்டிருக்கு. ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 19.6ஐயும் 16.4ஐயும் 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 10, 10 16 36. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்தால் அப்படியே விட்டுடலாம். 36ஆ? 2வையும் 36ஐயும் கேன்சல் பண்ணால் 18. லெஃப்ட் சைடில் 18 இருக்குது, அப்போ ரைட் சைடு போகும்போது அது டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். டிவைட் பண்ணால் பெரிய நம்பராக இருந்தால் நம்ம இப்படி கூட டிவைட் பண்ணலாம். 8 2 8 18. 4 18s are எவ்வளவு?
72. சப் பண்ணால் 10, 8. நெக்ஸ்ட்டு 6 8s are 108. அப்போ 46 ஆன்சர் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஏரியா ஆஃப் ட்ரப்பேசியம் 352 ஸ்கொயர் சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் ஆஃப் இட்ஸ் parallel sides 16 சென்டிமீட்டரா? parallel சைட்ஸோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ இதான் ஹைட்டு. ஹைட் என்னது? 16 சென்டிமீட்டர். parallel சைட்ஸ் லென்த்து ஒரு லென்த்து கொடுத்துருக்கு. இன்னொரு லென்த் என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ இதை ஏன்னு வச்சுட்டு பி லென்த்து என்னன்னு கேட்டிருக்கேன். ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரப்பேசியம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தெரியாத என்னன்னு வச்சுருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. இப்போது இந்த 2வையும் 16ஐயும் கேன்சல் பண்ணலாமா? 8 வரும். அப்போது இந்த ஏரியா ஆஃப் ட்ரப்பேசியம் என்ன கொடுத்துருக்காங்க? 352 ஈக்குவல் 8 into 25 + x. இதை தான் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. என்ன பார்த்தோம்? 8 into 25 + x ஈக்குவல் டு 352ன்னு பார்த்தோம். 8ஐ கொண்டு இது உள்ள 25ஐயும் மல்டிப்ளை பண்ணோம், எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பார்த்துருப்போம். a into b + c ஈக்குவல் டு a into b + a into c. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. a வந்து b + cக்கு காமனாக இருக்குது. ஸோ a கொண்டு ஃபஸ்ட்டு bயை மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் aயை வச்சு cயை மல்டிப்ளை பண்ணணும். அதே தான் இது. 8ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 200. ப்ளஸ் இடவில் இதில் ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் போடணும். 8ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 8x ஈக்குவல் 352 ப்ளஸ் 200 ரைட் சைடில் வரும்போது -200. அப்போ 8x ஈக்குவல் டு 352லேருந்து 200 சப் பண்ணால் 152. எக்ஸ் ஈக்குவல் டு 8 லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் சைடில் வரும்போது டிவைட் ஆகுமா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 152 டிவைடட் 8. 188 சப் பண்ணால் என்ன வரும்? 7. 72. நெக்ஸ்ட்டு 9. 9 8s are 72. ஆன்சர் 19 கிடச்சிருச்சா? இதுதான் லென்த் ஆஃப் த அதர் சைட் 19 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு காலர் ஆஃப் எ ஷர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஐசோஸ்லஸ் ட்ரெப்பேசியம். ஐசோஸ்லஸ் ட்ரெப்பேசியம் அப்படின்னா இதான் ட்ரப்பேசியம். 2 parallel சைட்ஸு. இந்த சைட்ஸ் பேரலாக இருக்காது. பேரலாக இருக்காதா? ஐசோஸ்லஸ் ட்ரப்பேசியம்னா பேரலல் இல்லாத சைட்ஸோட லென்த்து ஈக்குவலாக இருக்குமா? அதான் இந்த கொடுத்துருக்கு. இந்த 2 சைட்ஸும் பேரலல். ஐசோஸ்லஸ் ட்ரப்பேசியம்னா இந்த 2 சைட் பேரலல் இல்லாத சைடோட லென்த்து சேம். அதாவது ஏடி பிசி, இந்த ஏடி இது பிசி, இந்த லென்த்து சேமாக இருக்குமா? இப்போ ஒரு காலருக்கு ஷர்ட் வைக்காங்க. இப்போ இதான் ஐசோஸ்லஸ் ட்ரப்பேசியத்துக்கு மீனிங். இந்த ரெண்டோட லென்த்து சேமாக இருக்கும். காலர் வைக்கும் போது இந்த லென்த்து ஷார்ட்டாக வச்சுட்டு இந்த லென்த்து லென்த்தியாக வைக்க முடியுமா? அப்படி வைக்க முடியாது. 2 லென்த்துமே சேமாக வைக்கணும் நம்ம ஷர்ட்டோட காலருக்கு. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேரலல் சைடோட லென்த்து கொடுத்துட்டாங்க, ஏபி கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் கேன்வாஸ் அப்படின்னா, கேன்வாஸ்னால் என்னது? இந்த காலருக்கு உள்ள கேன்வாஸ் வைப்பாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, ஒரு டெம்பராக இருக்கிறதுக்காக அந்த துணிக்குள்ளே ஒரு கேன்வாஸ் ஒயிட் கலரில் கொடுப்பாங்க. அதான் கேன்வாஸு. அப்போ அதனுடைய லென்த்துன்னா இது என்ன ஷேப்பில் இருக்குது? ட்ரப்பேசியம் ஷேப்பில் இருக்குது. அதனால தான் ஏரியா ஆஃப் கேன்வாஸ் வில் பி யூஸ்டு அதர் டு ஸ்டிச் த காலர். அப்போ இதனுடைய ஏரியா கேட்டிருக்கு. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரப்பேசியம் தான் கண்டுபிடிக்கணும். எல்லா லென்த்துமே கொடுத்துட்டாங்க, ஏபி கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஹைட்டு 4, ஏ 17, பி 14. இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம் 2. ஆனால் இந்த 2வையும் 14ஐயும் கேன்சல் பண்ணக்கூடாது. 17ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணால் 31. 31ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 62. அப்போ 62 ஸ்கொயர் சென்டிமீட்டர். யூனிட் என்னது? சென்டிமீட்டர் தானே. அப்போ ஏரியா எழுதும்போது ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஏரியா ஆஃப் கேன்வாஸ் எவ்வளோ யூஸ் தேவை? 62 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தேவை. அப்போ இதான் ஆன்சர். தட்ஸ் ஆல்.